எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் டெய்லி யூஸ் பண்ணுற மில்க் பேக்கெட். இந்த மில்க் பேக்கெட்டுக்கும் ரா மில்க்குக்கும் என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்குது, நியூட்ரிஷன் வேல்யூ என்னென்ன டிஃபர் ஆகுது, ப்ளஸ் இந்த பேக்கெட்டில் என்னென்ன அடிஷனலாக ஆட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இன்டெப்த்தாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மாட்டிலேருந்து வர ரா மில்க்குக்கும் இந்த பேக்கெட்டில் கொடுக்குற மில்க்குக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்க்கலாம். ரா மில்கில் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மாட்டிலேருந்து கறந்து காய்ச்சி குடிப்போம். ஆனால் அதே வந்து பேக்கெட்டில் கொடுக்குற மில்க் எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னா, பாஸ்டரைசேஷன் ஒரு ப்ராசஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இந்த பாஸ்டரைசேஷன் என்னென்னா, ரா மில்க்கை வந்து நம்ம ஃபார்மர்ஸ்ட்டு வாங்கி அதை வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் என்ன பண்ணுறாங்க, ஒரு நம்பர் ஆஃப் மினிட்ஸ் வந்து ஹீட் பண்ணுறாங்க. எதுக்காக இந்த ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த ரா மில்கில் வந்து பாக்டீரியாஸ் வந்து நல்ல பாக்டீரியாவும் இருக்கும், கெட்ட பாக்டீரியாவும் இருக்கும். இந்த பாக்டீரியாவை கில் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணுற ப்ராசஸ் தான் பாஸ்டரைசேஷன். இந்த ப்ராசஸ்னால அந்த ரா மில்கில் உள்ள அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக செத்து போயிருது. அதை அப்படியே பிரித்து எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பாஸ்டரைசேஷனுக்கு அப்புறம் வந்து அந்த மில்கில் வந்து 2-3 டைப் ஆஃப் வேரியேஷன் பண்ணுறாங்க. அதாவது டூயல் டோன் அண்ட் ஃபுல் க்ரீம் மில்க். இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் மில்க்ஸ் இருக்குது. யூஸர் நீட் பண்ணலாம், அதெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க. இந்த பாஸ்டரைசேஷனால வந்து ரா மில்க்குக்கும் இதுக்கும் வந்து சில விட்டமின்ஸ் வந்து டிஃபர் ஆகுது, ப்ளஸ் அந்த பாக்டீரியாஸ் வந்து செத்து போகுது. இதுதான் ரெண்டு ரா மில்க்குக்கும் அந்த பேக்கெட் மில்க்கும் உள்ள மேஜர் டிஃபரன்ஸ். ஒரு டெய்லி மில்க் ப்ராடக்ட் வந்து இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும். அது என்ன ப்ராசஸ்னால், ஸ்டாண்டர்டைசேஷன், ஹோமோஜனைசேஷன், பாஸ்டரைசேஷன். இந்த 3 ப்ராசஸும் ஃபாலோ பண்ணால் தான் இது வந்து அஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் இருக்குதுன்னு அர்த்தம். இதில் ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்னா, இந்த மில்க் ப்ராடக்ட்டில் இருக்கிற ஃபேட் கண்டென்ட்டை ரூல்ஸ் படி வந்து நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் அலோவ் பண்ணியிருக்குது. அந்த ரூல்ஸ் படி தான் வந்து இந்த மில்க் ப்ராடக்ட்டில் இருக்கிற அந்த ஃபேட்டை ரிமூவ் பண்ணுறது ஸ்டாண்டர்டைசேஷன். ஹோமோஜனைசேஷன்னா அந்த ரா மில்கில் உள்ள அந்த ஃபேட் கண்டென்ட் மாடல்ஸை வந்து பிரேக் பண்ணி அந்த மில்கில் மிக்ஸ் பண்ணும். மீன்ஸ் இப்போ ஒரு ரா மில்கை வந்து ஹீட் பண்ணிங்கன்னா அந்த ஃபேட் கண்டென்ட் வந்து அந்த டாப் ஆஃப் த லேயரை ஃபார்ம் ஆகும். அந்த ஃபார்ம் ஆகிற ஃபேட் லேயரை வந்து பிரேக் பண்ணி சின்ன சின்ன மாலிகூல்ஸை வந்து அந்த மில்கில் மிக்ஸ் பண்ணுறது தான் வந்து ஹோமோஜனைசேஷன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ். இந்த மில்க் பேக்கெட் 4.5% ஃபேட் கண்டென்ட் உள்ள பேக்கெட். இதில் எவ்வளோ நியூட்ரிஷன்ஸ் இருக்குன்னா, 4.5 grams ஃபேட், 112 milligram கால்சியம், 40 milligram சோடியம், 130 milligram பொட்டாசியம் இந்த மில்க் பேக்கெட்டில் இருக்குது. எல்லா நியூட்ரிஷனுக்கு அகைன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு காலமில் வந்து டிவி பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிவி பர்சன்டேஜ்னா டெய்லி வேல்யூ பர்சன்டேஜ். மீன்ஸ் ஒரு நார்மலான அடல்ட்டுக்கு 2000 calories per day தேவைப்படும். ஸோ இந்த 2000 caloriesல வந்து இந்த மில்க் பேக்கெட் 100 ml எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அந்த நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது டிவியில் அந்த பர்சன்டேஜ் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருப்பாங்க. இந்த நியூட்ரிஷன்ஸ் வேல்யூஸில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் ரெண்டு விஷயம். ஒன்று வந்து ஃபேட் கண்டென்ட், another ஒன் இஸ் கால்சியம். மில்கில் எப்பயுமே வந்து கால்சியம் ரிச்சாக இருக்கும். சில 112 milligrams இருக்குது. ஒரு 100 gram மில்க்லேயே வந்து உங்கள் 112 milligrams கிடச்சிடும் உங்களுக்கு. ஒரு நார்மலான அடல்ட்டுக்கு 1500 milligrams per day தேவைப்படும். அதில் உள்ள 112 milligrams இந்த 100 grams மில்க்லேயே உங்களுக்கு கிடச்சிடும். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபேட் கண்டென்ட் வந்து 4.5 grams இருக்குது. ஸோ இதில் ஃபேட் ரிச்சாக இருக்குது. மீன்ஸ் இது வந்து 4.5% ஃபேட் மில்க் பேக்கெட். இது அதனால் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு இன்கேஸ் ஃபேட் கண்டென்ட் உங்களுக்கு தேவையில்லை, கம்மியாக எடுக்கணும்னு நினச்சின்னா அது வேரியேஷன் நிறைய இருக்குது. 3 grams இருக்குது, 4.5 grams இருக்குது, ஃபுல் க்ரீம் மில்க் 6% இருக்குது. இந்த ஒவ்வொரு வேரியேஷனுக்கு அகைன்ஸ்டாக அதுக்கேற்ற கண்டென்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன ஃபேட் கண்டென்ட் தேவையில்லைன்னா 3% உள்ள மில்கை வாங்கிக்கணும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது FSSAI சர்டிஃபிகேட். FSSAI சர்டிஃபிகேட் வந்து கவர்மெண்ட்டோட ஃபுட் சொசைட்டி டிபார்ட்மெண்ட் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து பீப்புள் வந்து கன்சியூம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆத்தரைஸ் பண்ணி கொடுக்குற சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட் வந்து ஒரு ப்ராடக்ட்லேருந்து அந்த ப்ராடக்ட் வந்து பீப்புள் கன்சியூம் பண்ணலாம் அப்படிங்கிறது மீனிங். ஸோ இந்த சிம்பிள் வந்து எல்லா ப்ராடக்ட்லையும் இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குறது நல்லது. இந்த FSSAI சர்டிஃபிகேட்டை பற்றி ஃபுல்லாக இன்டெப்த்தாக நம்ம இன்னொரு வீடியோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் பாருங்கள். எல்லா மில்க் பேக்கெட்லையும் அந்த மில்க் வந்து எதில் ப்ரிப்பேர் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மில்க் எதர் பஃபலோ மில்கா இல்லை கவு மில்கா அப்படின்னு சிம்பிள் போட்டிருப்பாங்க. சில பேக்கெட்டில் வந்து சிம்பிள் போட்டிருக்க மாட்டாங்க. சப்போஸ் அப்படி போடாமல் இருந்தால் அவங்க வந்து கவு அல்லது பஃபலோ இந்த 2 மில்க்கையும் சேர்ந்து கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்க்கும்போது கரெக்டாக பார்த்து வாங்குங்க. அது நீங்கள் பஃபலோனா பஃபலோ சிம்பிள் இருக்கான்னு பாருங்கள், இல்லாட்டி கவு சிம்பிள் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வாங்க. வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. இன்னொரு ப்ராடக்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். வணக்கம்.